திருப்பரங்குன்றமும் அதை சுற்றி உள்ள பகுதிகளும் யாருக்கு சொந்தங்கிற பிரச்சனை இப்ப இன்று நேற்று தோன்றியதல்ல. 100 ஆண்டுகளுக்கு முன்பே இந்த பிரச்சனை ஏற்பட்டு திருப்பரங்குன்றம் தேவஸ்தானத்தின் சார்பில் இஸ்லாமியர்கள் மீது 1920களில் மதுரை சார்பு நீதிமன்றத்திலே ஒரு வழக்கு தொடுக்கிறார்கள். திருப்பரங்குன்றம் மலை இந்துக்களுக்கு சொந்தம், ஆனால் அதிலே உள்ள தர்கா, நெல்லித்தோப்பு என்ற பகுதி மற்றும் தர்காக்கு செல்லக்கூடிய படிக்கட்டுகள் எல்லாம் இஸ்லாமியர்களுக்கு சொந்தம் என தீர்ப்பளித்தது. பிரிவி கவுன்சில் அப்பீல் நம்பர் 5/1913 அப்பீல் செஞ்சு அந்த அப்பீல் ரிப்போர்ட் ஆன ஜட்ஜ்மெண்ட். அதுல 5 நீதிபதிகள் பிரிவி கவுன்சில்ல லார்ட் அட்கின்சன், லார்ட் தேங்கர்டன், லார்ட் மேக்மில்லன், சர் ஜார்ஜ் லவுட்னஸ் அண்ட் சர் தின்சா முல்லான்னு 5 நீதிபதிகள் அதுல தீர்ப்பு சொல்றாங்க. என்ன சொல்றாங்கன்னா, மோட்ச தீபம் அருகில்தான் கார்த்திகை தீபம் ஏற்ற வேண்டும். மோட்ச தீபத்திலே ஏற்றுவதாக சொல்வது தப்பு. மோட்ச தீபம் அருகிலே கார்த்திகை தீபம் ஏற்றுவது என்பது ஆகம விதிக்கு புறம்பானது அல்ல. தேவையில்லாமல் மலை உச்சியில் ஏற்ற வேண்டும் என்று சொல்லி இரு சாராருக்கிடையே பிரச்சனை ஏற்படுத்தக்கூடாதுன்னு சொல்லி தள்ளுபடி பண்ணிடுறாங்க. அப்ப இந்த மோட்ச தீபம் அருகில ஏற்றுறது தான் சிறந்தது, ஆகம விதிக்கு புறம்பு இல்லைன்னு ஸ்டாண்ட் எடுத்தது எடப்பாடி அரசு. திருப்பரங்குன்றத்திலே வாழக்கூடிய பொதுமக்கள் இந்துக்களும் இஸ்லாமியர்களும் சகோதரர்களாக பழகி அவங்களுக்குள்ள எந்த வேறுபாடும் இல்லை. அங்க இருக்க மக்கள் யாரும் நேர்த்தி போய் பாரதிய ஜனதா கட்சி கையெடுத்து கும்பிட்டு கடையை அடைக்க சொல்றாங்க. நாங்க கடையெல்லாம் அடைக்க முடியாது. உங்க டாய்லெட் கிளீனர் பைசன் டாய்லெட் கிளீனர் குவாலிட்டியை விட பெட்டர்னு நிரூபிச்சா உங்க மொத்த பணமும் ரீஃபண்ட். பைசன் டாய்லெட் கிளீனர் இப்போது 79 ரூபாயில். மக்களே அன்பு வணக்கம். இன்றைக்கி நம்மளோட திராவிட சிந்தனையாளர் ராமசேயன் சார் இருக்காரு. சார் வணக்கம் சார். வணக்கம். இப்போ தமிழகத்தில் மிக பெரிதளவில் பேசுபொருளாக மாறி இருக்கிறது தமிழர்கள் இந்துக்களா, இந்துக்களில் வர்றாங்களா தமிழர்கள், தமிழர்களுடைய ஒரு கடவுளாக பார்க்கப்படக்கூடிய முருகன் கோவிலோட ஆறுபடை வீரில் ஒன்று திருப்பரங்குன்றம், திருப்பரங்குன்றத்தில் இருக்கக்கூடிய தர்கா, இப்படின்ட்டு இதை சார்ந்த செய்திகள் தான் முழுவதும் பேசுபொருளாக மாறி இருக்கிறது. ஒரு திட்டமிட்டு ஒரு மத கலவரத்தை உண்டு செய்யும் நோக்கில் இறங்கியிருக்கிறாங்க அப்படின்னு ஒரு பார்வை. இன்னொரு பார்வை, இந்துக்களுடைய உரிமை பறிக்கப்படுகிறது அப்படிங்கிற ஒரு பார்வையில் நிறைய விவாதங்கள் போயிட்டு இருக்கு. நாடாளுமன்றம் வரைக்கும் எதிரொலிக்குது. அடுத்து அயோத்தியாக மாற்ற முயற்சி செய்கிறார்கள் அப்படின்னு தான் பேச தொடங்கிட்டாங்க. எப்படி பார்க்குறீங்க? நீதித்துறை விசஸ் காவல்துறைன்னு ஒரு போக்கு போகிறது. நீங்க ஒரு வழக்கறிஞராகவும் இருக்கிறீங்க. இதை அந்த செயலை எப்படி பார்க்குறீங்க? முதலில் தமிழகத்தில் இப்படிப்பட்ட ஒரு சூழல் நீண்ட காலமாக இருக்கிறது, தற்பொழுது வீரியமாக இருக்கிறதா அப்படிங்கிறது ஒரு கேள்வி. முதல்ல இந்த திருப்பரங்குன்றங்கிறது அறுபடை வீட்டில் ஒரு வீடு. அந்த திருப்பரங்குன்றத்துக்கு முருகனுக்கு கும்பாபிஷேகம் செய்து வைத்தது திராவிட மாடல் ஆட்சி. அதே போல் பழனிக்கு கும்பாபிஷேகம் செஞ்சதும் திராவிட மாடல் ஆட்சி. இப்போ சாமி மலைக்கு கும்பாபிஷேகம் ஏற்பாடு ஆகிட்டுருக்கு. இந்த திராவிட முன்னேற்ற கழகம் 2021 பதவி ஏற்ற பிறகு கிட்டத்தட்ட 5000 கோயில்களுக்கு மேலே கும்பாபிஷேகம் நடைபெற்றிருக்கு. அதில் 3000 கோயில்கள் அரசுக்கு கட்டுப்பாட்டில் உள்ள இந்து சமய அறநிலைத்துறை கட்டுப்பாட்டில் உள்ள கோயில். முக்கியமான விஷயம் என்னென்னா, அதில் 100 கோயில்கள் 100 வருடங்களுக்கு மேலாக கும்பாபிஷேகமாக நடைபெறாமல் இருந்த கோயில்கள். அப்போ ஓடாத திருவாரூர் தேரை ஓட வைத்தவர் முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர். கும்பாபிஷேகம் நடைபெறாத கோயில்களுக்கெல்லாம் குடமுழுக்கு நடத்தியவர் திராவிட மாடல் ஆட்சியினுடைய நல்லாட்சி நாயகர் திரு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின். அதனால் திமுக இந்துக்களுக்கு விரோதமான கட்சிங்கிறது இந்த 2 செய்கையிலே உடைஞ்சு போச்சு. இன்றைக்கி தமிழ்நாட்டில் எந்த கோயிலுக்கு போனீங்கனாலும் அந்த கோயில்கள் புனரமைக்கப்பட்டு கும்பாபிஷேகம் ஆகி பலன்னு தரிசனம் பண்ணுறதுக்கே சிறப்பாக இருக்குது. மக்கள் அதெல்லாம் புரிஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அதனால தான் தமிழ்நாட்டில் பார்த்திங்கன்னா இவ்வளோ கோயில்கள், தேவார ஸ்தலங்கள், திவ்ய பிரபந்த மங்களாசாசன ஸ்தலங்கள், திருப்புகழ் பாடல் பெற்ற முருகன் ஸ்தலங்கள் எல்லாம் இருந்தாலும் வழிபடுபவர்களும் 99% ஆத்திகர்கள், 1% தான் நாத்திகர். 99% ஆத்திகர்கள் வாழக்கூடிய மாநிலத்தில் திராவிட முன்னேற்ற கழகம் 5 முறை ஆட்சி படுத்து 6வது முறையும் அரியணை ஏறி இருக்கிறது என்று சொன்னால் இது பெரியார் மண், ஆன்மீக மண் மட்டுமல்ல, இது பெரியார் மண். இங்கு கோயிலுக்கு செல்வார்கள். அதே நேரத்தில் கோயிலை வைத்து பிழைப்பு நடத்தக்கூடிய பாரதிய ஜனதா கட்சியோ வேறு சங்கிகளுக்கோ இங்கே இடம் இல்லை. எந்த காலத்திலையும் பாரதிய ஜனதா கட்சி இரட்டை இலக்கத்தில் இங்கே எந்த ஒரு சீட்டுமே பெற முடியாது. எல்லா ஊர்லேயும் மோடியோட வித்தை பலிக்கும், மோடி மஸ்தான் வித்தை பலிக்கும், தமிழ்நாட்டில் மட்டும் பலிக்காது. காரணம்,
பெரியார், அண்ணா, டாக்டர் கலைஞர், திரு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின், திரு உதயநிதி ஸ்டாலின், இந்த ஐவருடைய திராவிட மாடல் உழைப்பு இருக்கு பாருங்க. எல்லோருக்கும் எல்லாம் சமூக நீதிங்கிற காரணத்தினால இங்கே மோடி மஸ்தான் வித்தையோ அமித்ஷாவோட வித்தைகளோ எதுவுமே எடுபடாது. 2021 சட்டமன்ற தேர்தலுக்கு முன்பு எல் முருகன் ஒருத்தர் பாரதிய ஜனதா கட்சி தலைவராக இருந்தார், தமிழ்நாட்டு தலைவராக இருந்தார். ஏதோ திமுக இந்துக்களுக்கு விரோதமான கட்சி என்று பொய் பிரச்சாரம் செய்து கந்த சஷ்டியை திமுகவினர் கேவலப்படுத்தி விட்டார்கள் என்று சொல்லி ஊர் ஊராக வேல் யாத்திரை நடத்தினார். நடத்தி என்னாச்சு? திமுக தான் ஆட்சிக்கு வந்தது. பாரதிய ஜனதா கட்சியால் வெறும் 4 இடங்கள் மட்டுமே வெல்ல முடிந்தது. அதனால் திருப்பரங்குன்ற இஷ்யூலையும் என்ன விஷயம்னா, திருப்பரங்குன்றத்தில் ஒரு இஷ்யூவே இல்லை. பல ஆண்டுகளாக பிள்ளையார் கோயில், உச்சி பிள்ளையார் கோயில் அருகே கார்த்திகை தீபம் ஏற்றி வருகிறார்கள். பல ஆண்டுகள்னா 100 ஆண்டுகளுக்கு மேலாக ஏற்றி வருகிறார்கள். இதை சரித்திர சான்றோடு என்னால் சொல்ல முடியும். இந்த திருப்பரங்குன்றம் விளக்கு ஏற்றுறது திருப்பரங்குன்றமும் அதை சுற்றி உள்ள பகுதிகளும் யாருக்கும் சொந்தங்கிற பிரச்சனை இப்போ இன்று நேற்று தோன்றியதல்ல. 100 ஆண்டுகளுக்கு முன்பே இந்த பிரச்சனை ஏற்பட்டு திருப்பரங்குன்றம் தேவஸ்தானத்தின் சார்பில் இஸ்லாமியர்கள் மீது 1920களில் மதுரை சார்பு நீதிமன்றத்திலே ஒரு வழக்கு தொடுக்கிறார்கள். அதாவது என்னன்னா, இந்த திருப்பரங்குன்றம் மலை என்பது இந்துக்களுக்கு மட்டுமே சொந்தம்னு விளம்புகை டிக்ளரேஷன் பண்ணணும்னு வழக்கு தொடுக்கும் பொழுது அப்போது இருந்த மதுரை சார்பு நீதிபதி அவர்கள் அனைத்து சரித்திர ஆவணங்களையும் ஆராய்ச்சி செய்து அதை பரிசீலனை செய்து திருப்பரங்குன்றம் மலை இந்துக்களுக்கு சொந்தம், ஆனால் அதில் உள்ள தர்கா, நெல்லித்தோப்பு என்ற பகுதி மற்றும் தர்காவுக்கு செல்லக்கூடிய படிக்கட்டுகள் எல்லாம் இஸ்லாமியர்களுக்கு சொந்தம் என தீர்ப்பளித்தது. ஓகே, இப்போ ஒட்டுமொத்த திருப்பரங்குன்றத்தில் பெரும்பகுதி முழுக்கவே இந்துக்களுக்கு சொந்தம், அதில் ஒரு பகுதியாக இருக்கக்கூடிய இஸ்லாமியர்களுக்கு சொந்தம் தீர்ப்பளித்தது. அதை எதிர்த்து திருப்பரங்குன்றம் தேவஸ்தானம் சென்னை உயர்நீதிமன்றம், அப்போ மெட்ராஸ் ஹைகோர்ட் இருந்தது, 1961 மெட்ராஸ் ஹைகோர்ட் வந்துடுச்சு. அதில் அப்பீல் போகிறாங்க. அங்கேயும் இந்த தீர்ப்பு உறுதி செய்யப்படுகிறது. மீண்டும் அப்போ சுப்ரீம் கோர்ட்டு கிடையாது, ஆங்கிலேயர் ஆட்சி காலம். பிரிவி கவுன்சில் என்று சொல்லக்கூடிய ஆங்கிலேயர் இங்கிலாண்டில் உள்ள பிரிவி கவுன்சில், அந்த பிரபுக்கள் அடங்கிய சபை அது. அதில் போய் 1931 அங்கே மேல்முறையீடு செய்கிறாங்க. பிரிவி கவுன்சில் அப்பீல் நம்பர் 5/1913 அப்பீல் செஞ்சு அந்த அப்பீல் ரிப்போர்ட் ஆன ஜட்ஜ்மெண்ட்டு. அதில் 5 நீதிபதிகள் பிரிவி கவுன்சிலில் லார்ட் அட்கின்சன், லார்ட் தேங்கர்டன், லார்ட் மேக்மில்லன், சர் ஜார்ஜ் லவுட்னஸ் அண்ட் சர் தின்சா முல்லான்னு 5 நீதிபதிகள் அதில் தீர்ப்பு சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்கன்னா, மதுரை சார்பு நீதிபதியுடைய தீர்ப்பை உறுதி செய்கிறாங்க. ஓகே, இங்கே என்ன தீர்ப்பு கொடுக்கப்பட்டதோ அதுதான் அதை உறுதி செய்கிறாங்க. அப்பயே திருப்பரங்குன்றம் என்பது இந்துக்களுக்கு சொந்தம் என்றாலும் அந்த தர்கா, நெல்லித்தோப்பு மற்றும் அதற்கு செல்லக்கூடிய படிக்கட்டுகள் இஸ்லாமியர்களுக்கு சொந்தம்னு சொல்லி அது ஒரு மத நல்லிணக்க தீர்ப்பாக கொண்டு வந்துட்டாங்க. அப்பயே அதை அதுதான் ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்காங்க. 2014 சுப்பிரமணியன் ஒரு வழக்கறிஞர் தான் மதுரை நீதிமன்றத்திலே வழக்கறிஞராக பணியாற்றி வருவதாகவும் முருக பக்தர்னு சொல்லி இந்த மாதிரி மலையினுடைய உச்சியில் போய் கார்த்திகை தீபம் ஏற்றணும், மோட்ச தீபம் அருகில் ஏற்றக்கூடாது, அது ஆகம விதிகளுக்கு புறம்பானதுன்னு ஒரு ரிட்டு பெட்டிஷன் போடுறாரு மதுரை பெஞ்சில், மெட்ராஸ் ஹைகோர்ட்டோட மதுரை பெஞ்சில். அந்த சிங்கிள் ஜட்ஜி என்ன பண்ணுறாங்க, இல்லை இது ஆகம விதிகளுக்கு புறம்பானது அல்ல, மோட்ச தீபத்திலே இந்த தீபம் ஏற்றப்படவில்லை, மோட்ச தீபம் அருகில் தான் ஏற்றுறீங்க, தர்காவுக்கு பக்கத்தில் ஏற்றணும்னு சொல்கிறீங்கன்னா அது தேவையில்லாத பிரச்சனைகளை உண்டாக்கும்னு சொல்லி தள்ளுபடி செய்கிறாங்க. அதன் மேல்முறையீடும் பண்ணுறாங்க மதுரை பெஞ்சிலே. அந்த மேல்முறையீடானது 2017 டிசம்பரில் நீதியரசர்கள் கல்யாண சுந்தரம், பவானி சுப்பராயன் அடங்கிய டிவிஷன் பெஞ்ச் முன்னாடி வருது. அதில் நீதியரசர்கள் கல்யாண சுந்தரமும் பவானி சுப்பராயனும் அனைத்து ஆவணங்களையும் பரிசீலனை செய்து 1931 பிரிவி கவுன்சில் கொடுத்த தீர்ப்பையும் 1920களில் மதுரை சார்பு நீதிமன்றம் திருப்பரங்குன்றம் தேவஸ்தானம் வெர்சஸ் அலிகான்கிற வழக்கில் உள்ள தீர்ப்பையும் எடுத்து எல்லாத்தையும் முன்னோட்டமெல்லாம் எடுத்து பார்த்து சொல்லி, மோட்ச தீபம் அருகில்தான் கார்த்திகை தீபம் ஏற்ற வேண்டும், மோட்ச தீபத்திலே ஏற்றுவதாக சொல்வது தப்பு,
மோட்ச தீபம் அருகிலே கார்த்திகை தீபம் ஏற்றுவது என்பது ஆகம விதிக்கு புறம்பானது அல்ல. அது வந்து ஆகம விதிக்கு உட்பட்டு தான் ஏற்றப்படுகிறது. தேவையில்லாமல் மலை உச்சியில் ஏற்ற வேண்டும் என்று சொல்லி இரு சாராருக்கிடையே பிரச்சனை ஏற்படுத்தக்கூடாதுன்னு சொல்லி தள்ளுபடி பண்ணிடுறாங்க. அப்போ இந்த மோட்ச தீபம் அருகில் ஏற்றுறது தான் சிறந்தது, ஆகம விதிக்கு புறம்பு இல்லைன்னு ஸ்டாண்ட் எடுத்தது எடப்பாடி அரசு. அன்னைக்கு ஒரு ஸ்டாண்டை எடுத்துட்டு இன்னைக்கு வந்து எடப்பாடி வந்து தனி நீதிபதி உத்தரவை நீங்கள் மதிக்கணும், நீங்கள் அந்த உயர் நீதிமன்ற உத்தரவை திமுக மதிக்காமல் பிரச்சனை செய்யுதுன்னு எடப்பாடி டபுள் ஸ்டாண்டர்ட் பண்ணுறாரு. கூட்டணியில் இருக்கிறது இவர் ஆட்சி காலத்தில் தான் இந்த 2017 தீர்ப்பு வந்தது. அந்த தீர்ப்பில் இவங்க அரசாங்க வக்கீல் தான் இந்த ஸ்டாண்டை எடுக்கிறாரு. பழைய ப்ரிவி கவுன்சில் ஜட்ஜ்மெண்ட் ஸ்டாண்டை எடுத்துட்டு இப்போ வந்து இந்த தனி நீதிபதி மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய நீதியரசர் சுவாமிநாதன் அவர்கள் அங்கே போய் ஏற்றலான்னு ஒரு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டு அந்த உத்தரவின் மீது தமிழக அரசு மேல்முறையீடு செய்து அந்த மேல்முறையீடும் தள்ளுபடி செய்யப்பட்டு சென்னை உச்சநீதிமன்றத்திலே ஸ்பெஷல் லீவ் பெட்டிஷன் என்று சொல்லக்கூடிய 2வது மேல்முறையீடு செஞ்சுருக்காங்க. இதில் என்ன காரணம் தமிழக அரசு இந்த ஸ்டாண்ட் எடுத்திருக்குன்னா, ஏற்கனவே அமர்வு நீதிபதி அடங்கிய 2 நீதிபதிகளை அடங்கிய டிவிஷன் பெஞ்ச் என்று சொல்லக்கூடிய அந்த பெஞ்சு வந்து ஒரு தீர்ப்பு கொடுத்துருக்கு. அந்த தீர்ப்பை வந்து தமிழக அரசு கவனத்தில் எடுத்துக்கிட்டு அந்த தீர்ப்புப்படி செயல்படணுங்கிறதுனால தான் இந்த தனி நீதிபதி கொடுத்த சிங்கிள் ஜட்ஜ் கொடுத்த தீர்ப்பு மேலே மேல்முறையீடு செய்கிறாங்க. திமுகவை பொறுத்தவரையிலோ தமிழக அரசை பொறுத்தவரையிலோ இதை அரசியலாக்கணுங்கிற நோக்கம் எதுவும் கிடையாது. தமிழ்நாடு அமைதி பூங்காவாக திகழணும் தான் எங்களுடைய நோக்கம். ஆனால் தேர்தல் வரும்போதெல்லாம் ஒவ்வொரு ஊரிலும் ஒரு பிரச்சனையை கையில் எடுப்பது பாரதிய ஜனதாவுக்கு வழக்கம். உத்தரப்பிரதேசம்னா அது வந்து அயோத்தி பிரச்சனையை கையில் எடுப்பாங்க. அதேமாரி ஒவ்வொரு ஊரில் ஒரிசானா அங்கே பூரி ஜெகநாதரை கையில் எடுப்பாங்க. பீகாரில் ஒரு கோயிலை கையில் எடுப்பாங்க. இந்த மாதிரி ஒவ்வொரு ஊர்லேயும் ஒரு கோயில் பிரச்சனை எடுக்கிற மாதிரி இங்கே போய் தெரியாமல் தேன் கூட்டா கலைக்கிற மாதிரி இவங்க போய் திருப்பரங்குன்றம் பிரச்சனையை கையில் எடுத்திருக்காங்க. ஆனால் இந்த விஷயத்தில் திருப்பரங்குன்றம் மக்களுக்கு நான் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா திருப்பரங்குன்றத்திலே வாழக்கூடிய பொதுமக்கள் இந்துக்களும் இஸ்லாமியர்களும் சகோதரர்களாக பழகி அவங்களுக்குள்ள எந்த வேறுபாடும் இல்லை. அங்க இருக்க மக்கள் யாரும் எதுவும் நேர்த்தி போய் பாரதிய ஜனதா கட்சி கையெடுத்து கும்பிட்டு கடையை அடைக்க சொல்றாங்க. நாங்கள் கடையெல்லாம் அடைக்க முடியாது, எங்களுக்கு இது ஒரு பிரச்சனையே இல்லை. இஸ்லாமியர்களும் எங்கள் சகோதரர்கள் தான், முருகனும் எங்கள் முப்பாட்டம் தான். நாங்கள் வந்து அதை பற்றி நாங்கள் கவலையே படலை. நீங்கள் வெளியூர்லேருந்து வந்து தேவையில்லாமல் பிரச்சனை பண்ணி எங்கள் ஊர் அமைதியை கெடுக்காதீங்கன்னு தான் சொல்கிறாங்க. இன்னும் கலவரக்காரர்கள் நீதிமன்ற தீர்ப்பை வைத்துக்கொண்டு கலவரம் செய்ய முற்படும் பொழுது காவல்துறை அவர்களை கைது செய்யும் பொழுது அந்த ஊர் மக்கள் கைத்தட்டி வரவேற்கிறாங்க. அந்த வீடியோ கூட நான் பார்த்தேன், நீங்களும் பார்த்துருக்கலாம், சோஷியல் மீடியாலலாம் வந்தது. அதனால் தமிழ்நாடு என்றைக்கும் ஆன்மீக மண் மட்டுமல்ல, இது ஒரு பெரியார் மண். காலையிலே இறைவனை கும்பிடுவோம், சமூக நீதியை பேசுவோம், சமூக நீதியை வழக்கமாக்கி கொள்வோம். அதனால் இங்கே சங்கிகளோட பிரச்சாரமோ பாரதிய ஜனதா கட்சி பிரச்சாரமோ எடுபடாது. முருகன் இவர்களுக்கு தான் சொந்தம் என்று சொல்கிறார்கள். அந்த முருகன் ஒரு தமிழ் கடவுள். அந்த தமிழ் கடவுளுக்கு 10 ஆண்டுகளாக மத்திய ஒன்றியத்தில் ஆளக்கூடிய மோடி அரசு என்ன செஞ்சது? அதே நேரத்தில் திராவிட ஆட்சி புரியக்கூடிய நாத்திகர்களாக இருந்தாலும் திராவிட முன்னேற்ற கழகம் பெரும்பாலான அறுபடை வீடுகளுக்குள்ள கும்பாபிஷேகம் மட்டுமல்ல, தமிழ்நாட்டில் 5000 கோயில்களுக்கு மேலே கும்பாபிஷேகம் பண்ணியிருக்காங்க. அது மட்டுமல்ல, அனைத்துலக முத்தமிழ் முருகன் மாநாடு என்று பழனியிலே சென்ற வருடம் ஒரு மாநாடு போட்டு மிக சிறப்பாக தமிழ்கடவுள் முருகனுக்கு வந்து சிறப்பு செஞ்சுருக்காங்க. பாரதிய ஜனதா கட்சியோ இந்துத்துவ சக்திகளோ சங்கிகளோ முருகன் தங்களுக்கு சொந்தம்னு கொண்டாட முடியாது. முருகன் உலக தமிழர்களின் சொத்து. முருகனை பாதுகாப்பது தமிழக அரசினுடைய வேலை. அதை சிறப்பாக செய்து கொண்டிருக்கிறது. அவர்களுடைய எந்த ஒரு முயற்சியும், மதத்தை வைத்து அரசியல் செய்ய வேண்டிய எந்த ஒரு சூழ்ச்சியும் தமிழகத்தில் ஈடுபடாது இன்னொரு முறை அப்படிங்கிறத நிரூபிச்சிருக்கிறது திருப்பரங்குன்ற இஷ்யூ. ஏன்னா அங்கே இருக்க மக்களுடைய பேச்சு பிரதிபலிப்பு அப்படித்தான் இருக்கிறது. வரக்கூடிய காணொலிகள் நேரலையில் போய் நிறைய பேர் எடுத்திருக்கிறாங்க. எனிவேஸ் இந்த இஷ்யூ மீண்டும் தொடர்ந்து ஆர்குமெண்ட்ஸாக போயிட்டு இருக்கு. நாடாளுமன்ற முறை எதிரொலிக்கிறது. இதில் கவர்மெண்ட் அடுத்த ஒரு முடிவை தீர்க்கமாக இருக்காங்க, உறுதியாக இருக்கிறாங்க. என்ன நடக்குதுங்கிறத பொறுத்து வந்து பார்ப்போம் சார். நேரம் கொடுத்ததற்கு நன்றி சார். வணக்கம்.